கேட்பேன். மணிகண்டனுடைய அருள் எல்லாத்துக்கும் வேணும். முருகன் தமிழ் கடவுள் முருகன். இந்த தமிழ் கடவுள் முருகன் தான் 4:30 போல வேலுக்கம்ப தூக்கிட்டு வருவார். ஆனா இப்ப முருகை வந்தவனே பூரா மிரண்டு ஓடுறேன். ஏதோ தவணை கொடுக்குறேன் வந்துட்டேன். என்ன அது நோடிங்க குண்டு சிக்கு ஏன்னா எந்த நெட்டியா இருக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா. சிவகங்கை மாவட்டம் காளையார் வட்டம் புலியடி சம்பவம் ஊராட்சி மூவண்ணா அழகாபுரி கிராமம் ஸ்ரீ சங்கையா சுவாமி ஸ்ரீ வீராயி அம்மாள் நூதன கும்பாசிவலாயை முன்னிட்டு அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. எந்த காலத்திலும் பொன்னாரமா வழங்கக்கூடிய வைகாசி மாதம் 10ஆம் நாள் 23/5/2024 இந்த சங்கையா சாமி ஸ்ரீ வீராயி அம்பாள் கும்பாசிவலாவில் எல்லாரும் கலந்துக்கங்க. நன்றி அன்பு உறவுகளே. அன்னதானம்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் படிக்கணுமானே. நன்றி நன்றி. எல்லாத்தையும் படிக்கணும்னா ஒரு நாள் ஆகும். கும்பாஜி போய்க்குங்க. அப்புறம் நான் இந்த நோட்டீஸை படிக்கிறதுக்கு நாளைக்கு வந்து படிக்கவா விடுங்க. கும்பாஜியை சொல்லியாச்சு, அதோட விட்டுருங்க. சின்ன சின்ன எழுத்தா இருக்கு. ஒவ்வொரு எழுத்தை பார்க்கறதுக்குள்ள அவ்வளோதான். பரிசம் போட்ட அப்படின்னா வளகாப்பு போட வந்துடும். யூ 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 ஒய் ஒய் ஒய். சோதியர் சொன்னார், என் ஜாதகத்தில் ஒரு கொலை உண்டு. நான் கேட்டேன், ஆள் எப்படி இருப்பேன்? ஆள் பார்த்தா கிரனைட்டு கல் மாதிரி இருப்பேன். கழுத்தில் ஏதோ வெள்ளி செயின் போட்டிருப்பேன். ஆள் வந்து வலது பக்கமே உட்காந்துருப்பேன்னு சொன்னார். ரொம்ப சாப்பிட்ற ஈனப்பயமைனே பேசாமல் ஒத்திக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேச ஒய் ஐ ஒய் இல்லை சிங் சை நான் எவ்வளோ தட் இஸ் மை பேட்டாராப். ஒரு பெட்டிக்காரன் எப்படி உட்காந்துருக்கானே திருவிழா பஜாரில் பலாப்பழம் சொல்ல வைக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். தம்பி ஊரில் காட்டி கொடுத்து போடுவேன். அப்புறம் விளக்க மாற்றி அடி வாங்கி திருந்த மாட்டேன். திருந்தவே மாட்டேன். இதுல எப்படி தெரியுமா, அந்த குடிக்கிற ஆளுகள்லாம் ஒரு கட்டிங்க நினைச்சவனே ஊருக்குள்ள பேசி வாங்கிவாரு. அங்கெல்லாம் யாரையும் பார்ப்போம். எவனையும் வைக்கும் நல்ல ஆம்பளை எவனா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்றுவேன். ஆனா ஆளு பார்த்தா மருதமணி மாதிரி இருப்பேன், தூத்துக்குத்தி மாதிரி. அவனே தான் நீ ஒன்றும் பண்ணாதி அப்படி சத்தம் போட்டானே, நீ போய் அவனை பாயாத வைக்காத ஒன்றும் பண்ணாது. பக்கத்தில் போயிட்டு இப்படி திரும்ப விட்டுட்டு ஊர்ல அற பட்டாக்குன்னு சொல்லியாம நான் இல்லைண்ணே, நான் சும்மா மாடு மேய்க்க வந்தேன். இந்த அடிக்கு மிஞ்சினது உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு கிராமத்துல உள்ள இந்த திட்டக்கோட்டை உறுதிக்கோட்டை கிராமத்துல உள்ள என் அன்பு பெரியவர்களுக்கெல்லாம் நான் கோடான கோடி நன்றியை சொல்றேன். ஒரு முளைப்பாரியோ ஒரு திருவிழா நடத்துறது பெரியவங்க அந்த முக்கியஸ்தருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அன்னதானம் போட்டு 10 டேபிள் காலியாக கிடந்தாலும் பின்னாடி போய் நிற்கிறேன். அன்னதானத்தில் நம்மளையும் சாப்பிட விட மாட்டேன். நீ பிணைஞ்சுக்கிட்டு பசியோட வைப்ப, வாணியை வடிச்சுக்கிட்டு இப்படி பார்ப்பேன். அவன் சாப்பிடுறேன் தள்ளி இல்லைன்னு நீங்க சாப்பிடுங்க ப்ரோ. இது எதுக்கு நிற்கிறாங்கன்னா அவனுக்கு வைக்கிற வஞ்சனை பூரா நமக்கு வைப்பாங்களா, அதை பூரா பின்னாடி நின்று நோட் பண்ணிட்டே இருப்பேன். முட்டைக்கோசு காலிஃப்ளவர் ஒரு கூட்டு அப்பளம் வரலைன்னா சண்டை ஓட்டுறேன். அப்பளம் எங்க அப்பளம் என்ன அப்பளம் நப்பளம் வரையாது ஆக்காட்சி ஆரம்பம். அப்பளம் தெரிக்குது ரோய். அவன் பாயத்துக்காக போனவன். நீங்கள் அத்தனை பேருமே நோய் நொடி இல்லாம இந்த முத்துமாரி அருளோடு அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு கலிச்சேரி காளிமுனி ஐயா அந்த ஊரை சுற்றி உள்ள தெய்வங்கள் அருளோடு நீங்கள் எல்லாம் வாழணும் ஐயா. பிறவி என்பது ஒரு தடவை, இனிமேல் யாரும் பிறக்க போட்டாய். அந்த நாயை கூப்பிட்டு அந்த வீட்டுக்காரங்க ஒழுக்கமா வீட்டுக்கு போயிடும். சுத்தி சுத்தி வருது அந்த நாய். அது வாட்டுக்கு செவரட்டி நினைச்சு எவை ரொட்டியை கட்டி போடாம இந்த ஐயா அனுபவப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அல்ல இது அப்படிங்கெல்லாம் பேர்ல ஒளி இந்த பெட்டிஷன்லாம் கிடையாது. புட்டமாவுதே மைதா கீதா இருந்துச்சு அப்படிக்கிட்டு அந்த மாதிரி எங்க அக்காலாம் சிரிக்குது. வீட்டுக்கார பத்தி வந்தாராத்தா. இப்ப வயசாகி 2 பிள்ளை வத்தவனே கும்பலை கிளம்பிடுறான். போட்டாக்கு நிற்கும் போது புருஷன் எப்படி நிற்பாரு, ஏன் இளவ மைனை நல்லா சிரிங்க. அவர் பார்ப்பாரு, உடனே தாலி கட்டும் போது நான் சிரிச்சதானடி, என் பொழப்பே சிரிச்ச பொழப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டா சிரிப்பேன்.
நீ கிரிச்சின்றியால பேண்ட உரியிறியான்னு பயந்த. ஏன்னா எல்லாமே கலைதான், நாகரிகங்கள் எல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் மகேந்திர வேன்ல நம்ம போயிருக்கோம் தெரியுமா? சின்ன ஆளுகள்ல இந்த மகேந்திர வேனை டாப்ல ஏற பெரிய ஆளுக விட மாட்டாங்க, சத்து சத்துன்னு அடிச்சுட்டே உள்ள போய் நில்லுங்கடா. அந்த டாப் மேல ஏறிக்கிட்டு அந்த லாரி அப்படி வளைய அப்படி போய் அந்த ஒரு சுகமெல்லாம் கிடைக்குமா? டயரை ஓட்டிக்கிட்டே போய் தண்ணி எடுத்துட்டு வந்த பொம்பளை கவட்டில் விட்டு அடி வாங்குவோம். கிட்டி பிள்ளைய அடிச்சு ஓட்ட உடைக்கிறது. அந்த பந்து எனக்கெல்லாம் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலில் எங்கள் அப்பா ஒரு பந்து வாங்கி தருவார். கிரிக்கெட் விளையாடுவேன், அந்த பந்து உடஞ்சிடும். அதை நான் என்ன பண்ணேன் தெரியுமா? பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்து அதை பூரா அப்படி இலக்கி அதை ஒட்டி அதை டப்புன்னு அடிச்சு போயிடும், பந்து உடஞ்சும் அவனை போய் பாயும். எதுக்குடா நீ ஒடித்தாடா அப்படின்னு. அப்படிலாம் விளையாண்ட கடைசி சந்ததிகள் நம்மளை தேர. இப்போ பூராமே பிரிப்பேடு விளையாடுறேன். கேம் விளையாண்டுக்கிட்டு திடீர்னு சாக்கடையில் விழுந்து செல்ல கொண்டு போய் ஐயா டிஸ்பிளே போயிடுச்சு. இந்த வாரம் பூரா அப்படித்தேன். இன்னைக்கு பூரா வீடியோ கால் தான். எதுக்கு எடுத்தாலும் முதல்ல சொல்லுவேன், நான் கேரளாவில் இருக்கேன் மாப்பிள்ள, நான் அறந்தாங்கில இருக்கேன், இப்போ பருப்பு வேகாது. எங்கே இருந்தாலும் வீடியோ கால்வா. சூராணத்தில் இருக்கியா, எங்கே இருக்க, கறிக்காட்டில் இருக்கியா, அவன் வீட்டை காட்டு, இங்கே காட்டு. அப்படித்தான் ஆடு மேய்க்கிறவன் ஆடை பத்திட்டு போய் ஆடு குட்டி ஓட்டுச்சு. குட்டி ஓட்டவுடனே ஓனருக்கு போன நினைக்கிறேன், ஐயா 2-3 ஆடு ஈன்றுச்சியா, என்னால் தூக்கி வர முடியாது, நீங்கள் வாங்க, நீ எங்கடா இருக்க, வீடியோ கால் வாரா. எத்தனை குட்டி போட்டிருக்கு? ஐயா ஒரு 3 கடா ஓட்டுருக்கு. நம்ப மாட்டேன், உனக்கு கண்ணு தெரியாது மயிறு மேனே, வீடியோ கால் வாரா. அந்த கடா குட்டி கவுட்டுக்குள்ள வைன்னு இருக்காரு. இவன் வீடியோ காலை ஆன் பண்ணி கடா குட்டி அவன் கவுட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி காட்டியிருக்கேன். இவன் சர்ச்சை ஓடலை. ஓனர் அங்கேருந்து சொல்லிட்டாரு, அடே கண்ணா, வந்தவனே கடா குட்டியை காய அடிச்சிருக்கா, குட்டியை வளர்த்து காயை முத்த விட்டுருச்சுடா. அப்போ இவன் சொல்லிங்க, ஐயா அது காய் இல்லையா, ஏன் காயா, நீ உள்ள வாடா, உடனே மொத்த. என்ன அத்தப்பரிய கொட்டையா அவனுக்கு? நீ என்னடா சந்தேகத்துக்கு பிறந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கேன். தம்பி இலை மறைவு காய் மறைவு செவில கட்டி அடைஞ்சுடுவேன். பெரிய கொட்டையா எல்லாமே கேட்டு ஏத்துட்ட சாங் பாட போறேன். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அங்கே கண்டெடுத்த என் தங்க மகன் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாயோடு இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்லிவனம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின்மீது கரகேவினார், தமிழக மண் மீது புகழ்சுவேனார். பின்மீது கரையேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம்
நன்றி நன்றி. கைதட்டின இளைஞர்களுக்கெல்லாம் நன்றி. என்ன நீ போலையா? நீங்கனே இது செவல்கம்மாய் சூரசங்கர் நினைவாக சூரசங்கர் போனார் நினைவாக ரூபாய் 201 அம்பளிப்பளித்த செவல்கம்மாய் அன்பு உறவுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணா வேணா சும்மா சொல்லி போனேன். நன்றி நன்றி. எழுது எனக்கு போய் கல்வெட்டில் எழுது. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க வாழும் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அப்படி வாழுகின்ற வாழ்க்கைக்கு இந்த தமிழகத்திலே ஒரு பேரு சேர்க்க வேண்டும் என்றால் தயவு செய்து கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்வன் என்னை பொறுத்தளவு நான் வழங்கும் 18ஆம் படியானுக்கு அடுத்த கடவுள் என்று யார் செய்தா? யாரும் செய்யுது? ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பைக்கில் உதஞ்சிக்கிட்டு கிடைக்காம ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் அதை 2 இளைஞர்கள் போய் தூக்கி விட்டு தண்ணி ஓடிப்பான்னு பார்த்தா அவனுக்கு செல்ஃபி எடுக்கிறாங்க. அவன் அரைச்சு கிடக்க அவன்கிட்ட செல்ஃபி எடுக்கிறான். ப்ரோ லைட்டாக சிரிக்க முடியுமா ப்ரோ? தலையை தூக்க முடியுமா ப்ரோ? அதில் 2 பேரும் அங்கேருந்து வந்தாங்க. எத்தனை பேர் விழுந்து கிடக்காங்க? 2 பேர். அந்த 2 பாலத்துக்கு அங்கே போய் பாருங்க 4 பேர் கிடக்காங்க. இது என்ன ஆக்சிடென்ட்? பெருமை. எதுக்கு எடுத்தாலும் பெருமை தான். ஆனால் தனக்கு தானே பாதுகாத்து கொண்டாதான் நான் தமிழகத்தில் வாழ முடியும். யாரையை நம்பி நீ இருக்காத என் தமிழா. உன்னுடைய திறமை உனக்கு எது சரின்னு வருதோ அதை நீ செய். ஓ வாழ்க்கை நீதான். யாரு சொல்லி யாரும் திருந்த போறியா? இப்ப குடிக்காததுக்கு என்னென்ன பண்றான்? 18 கோயில போய் சத்தியம் பண்றேன், பிள்ளையை சத்தியம் பண்றேன், பொண்டாட்டி கேட்டவனே இன்னையோட கடைசி தாண்டி இல்ல மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன்னு நாளைக்கு நிறைவேற வந்து நிற்பேன். 1000 சத்தியம் பண்ணி 1000 காப்பு கட்டினாலும் மதுவை நீ விட முடியாது. உன்னுடைய மனக்கட்டுப்பாடு சரியா இருந்தால் மதுவை விடலாம். உண்மைதானப்பு? சாராயம் குடிச்ச ஆளுகள் அதுல இருக்கீங்களா? கைது உங்க பழைய கேஸ் உங்க மேல இருக்க. ஐயா கூடாருவா சாராயம் குடிக்கும் போது கூட அதிகமா பாலியல். இன்னைக்கு சிறுமியெல்லாம் கற்பழிக்கக்கூடிய தமிழகம் வந்துருச்சு. பொம்பளை பிள்ளை பெத்து வளர்க்கறது வயிற்றுல நெருப்ப கட்டி வளர்க்குற மாதிரி, அதே மாதிரி பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஒரு பருவமடைந்து வந்தால் பெத்ததாயுதப்பன் கண்காணிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தாலும் கூட சேருகின்ற ஒரு பிள்ளை கெடுத்து விடும் என்பதற்கு எல்லளவும் சதயம். போன் அடிச்சு அங்கிட்டு போறாங்கன்னா நீ லைட்டை கட்டிட்டு இங்கிட்டு போ. இங்கிட்டு போனீங்கன்னா அங்கிட்டு ஏதாவது கிளறு கட்டு பாஞ்சு உள். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? இன்னைக்கு காதல் தானே, எங்க பார்த்தாலும் காதல். இந்த காதல் பண்ற மட்டும் பக்கத்துல போய் நிக்காது. சொன்னதே சொல்லுவேன். ஏப்பா என்ன அப்பையில இருந்து இது வரைக்கும் நான் சொன்னல இந்த பாய் சண்டை தானே. அந்த ஒரு 10 பொம்பளை வீட்டுக்கு போட்டு மேடம் மேடம் இங்க கவனிங்க மேடம், இதுக்கு சண்டை எங்க வேணாலும் ஓயாது. தண்ணி குடிக்கும் போது சண்டை, உன் குடம் படிச்சா என் குடம் படிச்சா. கடைசியில் 2 முட்டையில குடத்தை நெளிச்சு அதை ஆமா 120 ரூபா குடத்துக்கு வெறும் 20 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி சப்பிட்டு போவேன். முளைப்பாரு இருக்கும்போது சண்டை, பேனு பார்க்கும்போது சண்டை. ஒரு பொம்பளை 4 பேனை குத்திட்டா, ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை மாத்து பேன் எடுக்கும்போது 2 பேனை குத்தினாலும் பாஞ்சிட்டாங்க. நான் மட்டும் சக்காரத்தி உனக்கு 4 பேனை குத்தினடி, எனக்கு 2 பேனை கொடுத்துருக்கேன். அப்ப நான் ஒண்ணு குறைஞ்சவளா? பாடி பாய் ஒண்ணு வரைஞ்சு கட்டி பாஞ்சு புருஷங்களை இழுத்து விட்டு அவங்க சாயந்தரம் வந்து மல்லு பாய்ச்சு. பெண்கள் இந்த அரிசி பொருள் கிளப்பிச்சுவாரு. ஏக்கா சீக்கிரம் நல்லா சண்டை போடுக்கா, சண்டை போட்டு நான் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ப்ளீஸ் மேடம் நல்லா பாய்க்க மேடம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். காளையார் கோயில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
வச்சிரும் 4 மரச நெல்லு வச்சிரும் நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அதை எண்ணி பார்க்கல அண்டா உண்டா அவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா இருந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்க குடுக்கிறவன்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதிகாலையில் 5 மணிக்கு தான் பல்லு வளர்க்காம சரக்க அடிச்சு புட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது 20-30 வருஷம் தொடர்ந்து தண்ணி அடிச்சவனுக்கு பார்வையும் போகுது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு லேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன் அண்ணனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அண்ணனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த நம்ம முன்னோர் சொன்ன வார்த்தைகளை நல்ல எண்ணங்களையும் கருத்துக்களையும் கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் என் தமிழன் 100 ஆண்டு காலம் வாழணும் இனிமே குடிக்க வேணாம்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு முடியா இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு முடியா இந்த நிலையாச்சு இந்த பாட்டால ஒரு ஆளாச்சு பண்ற ஏய் இந்த பாட்டால ஒரு ஆளாச்சு விட முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே குடிமலரே முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே குடிமலரே 100 ரூபாய்க்கு 2 வரையும் மேடம் முழு பாட்டு பாடணும்னா 8500 சித்தக்கோட்டை மக்கள் நலமன்றம் கிரிக்கெட் குழு கபடி குழு சார்பாக 101 அம்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அந்த அன்பு உறவுக்கு நன்றி கடந்த வணக்கம். என்ன ஒரு வேலு அம்பலம் நாமத்தி இந்த குடியார பாட்டை பாராட்டி நீ குடுக்கலன்னு சத்தியம் பண்ண நீ இன்னோட விட்டுணும்னே எனக்கு நீ வேணும்
போய் உட்காரு. தாண்டை தள்ளி விடு. கடையில் ஓம்பேர் சொல்லி எண்ணெய் குடி விடணும். செவல் கம்மாய் செல்ல போனார். அவர் சார்பாக 101. இன்னும் 400 ஏடிஎம்ல எடுத்துட்டு வா. போசிங்க எடுத்துட்டு வா. ஒன்றை எப்பட்டோன்னு வாங்கலாம். நீ அண்ணன் அங்கே வா. நீ போய் அந்த ஏசியில் உட்காரு. நீ வேர்க்கவே விடாது. வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணாபூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ணு மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே என் காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு அதுல ஒத்த பிள்ளைய எனக்கு மலையாள நாடு ஆட்சி செய்ய வாரிசாக தார வாத்து குருடோ அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளைய நான் செல்லமாக வளர்த்துவாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த 60 பிள்ளைய படிப்பு செய்ய தாரவாக்கிறேன் இத மலையாள நாட்டுக்கு இத கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி அந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க இந்த 60 பிள்ளையும் பிள்ளைய வளர வளர அங்க உருமாறி ஒத்த பிள்ளைய மாறிடுச்சு மலையாள நாடு கடும் பஞ்சமடைய அப்ப எத்தனையோ போறாங்க கூப்பிட்டு அந்த மலையாள நாட்டுல வந்து குறி பார்த்தாலே என் பொண்ணாரு 18ஆம் படியாட்டா அங்க எடுக்க உடச்செறிஞ்சிரு அப்ப இந்த கருப்பு இனி நாட்டுல இருக்க கூடாதுன்னு ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அரைச்சிட்டாண்டா 18ஆம் படியானே நல்ல நேரம் என் 1 மணிக்கு என் கருப்பை பற்றிய கிளப்புதுடா மலையாள நாடு ஓடி வரா என் மலக்காட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு என் பொண்ணாத கருப்பு நீ கீழாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி திட்டக்கோட்டை உருளிக்கோட்டை யாதவர பகுதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 66ஆம் ஆண்டு முளப்பாறை திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து ஒரு மகேந்திரவேனை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து வந்து ஊர்ல ஆட்டுக்கறி போடுவான் என்று உணர்ச்சியா படுத்து கிடந்து எந்திரிக்கும் போது புள்ளிவெளி ரொம்ப ஹோட்டல்ல தின்னுட்டு போங்கடா என்று சொல்லி அங்கே போனா டேபிள் இல்லாமல் எல்லாரும் காத்து கிடந்து எல்லாமே போட்டிருக்கிறா. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த வேக்காடு நிறைந்த இந்த சிமெண்ட் மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாகும். உள்ள உட்கார முடியாது, அதிக டேங்க் மாதிரி இதெல்லாம் போட்டிருக்கானே இதுல. சரி, வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உயிரினும் இனிமையான கோயிலவாணி, கொஞ்சுமொழி பேச ரஞ்சிதம், தனக்குத்தானே அற்புதமான பாணிய வகுத்தோர் என் அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ சுலட்சணா அவர்கள். இந்த பேரை மருதமணியை சொல்ல சொன்னா சொல்ல தெரியாது. ஆமா, அன்னைக்கு திருவிழான்னு சொல்ல சொல்றேன், திருவிழா போனேன் மொத்தனாக்கு போய. இதுல பார்த்தா ஏசி இல்லாம கார்ல வர மாட்டாரு. 3500 ரூபா கொடுத்தேன், நீங்க எல்லாரும் கை தட்டி இப்ப 5000 ரூபாய் கேட்கிறேன்.
இன்னும் பேசுகிற காசை அவன்கிட்ட கொடுத்து நானும் காலம் முருகனும் விறகு வெட்டி மூட்டை போட்டு தான் சம்பாதிக்கணும்டா. அவனை காலி பண்ணிடுறான். குடும்ப மரத்தை வச்சு விட குறைச்சு அவனை கூப்பிட்டு எதில் விட்டேன்? வாயில. பார்த்தீங்களாயா பார்த்தீங்களாயா இந்த மாவளுக்கு மண்டை எப்படி பேசுறேன் பார்த்தீங்களா? கரெக்டானா? அவன் என் தப்பி நாங்கள் அடிச்சுக்கிறோம் குடிக்கிறோம், நீ ஊருக்கார அங்கிட்டு போயிரு. பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுகையை சேர்ந்த ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொள்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாடக நடிகராக ஒரு மனிதன் உருவாக வேண்டும் என்றால் நாடக மேடை அனுபவம் வர்றதுக்கே 5 வருஷம் ஆகும். ஆனால் சின்னஞ்சிறு வயதிலேயே என்னாலும் இந்த நாடக உலகத்திலே பாடி பேசி பேரு வாங்க முடியும் என்று வந்திருக்கிறான் ஒரு அதிசய சிறுவன். எனது அன்பு மகன் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு, என்னை எரிச்சமூட்டும் இசையரசு. என்னைய பெட்டிக்காரவங்களாம் பார்த்தாங்கன்னா எம்கேஆர் அப்படின்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, நானும் மரியாதை கொடுப்பேன். இவன் வந்து 2 வருஷம் ஆகுது. என்னை 36 நோத்தான்றேன். எதில் விட்டோம்னா வாயை பல்ல வளக்கிட்டு வாயில விட்டோம். நோட் பண்ணிட்டேன். இப்போ என்னடா அப்படி உட்காந்துருக்க? தொக்க எடுத்துட்டு காசு கொடுக்காதே மாதிரி. காசா கவட்டை கவட்டை என்னங்கய்யா ஏதாவது பண்ணுங்க. அந்த வாயில வச்சு தப்பு இல்லை. அது என்னது அந்த இது சொன்னதில்லை நயமென கண்ணாத்தான் கடையடைச்சிட்டாங்க 12 மணிக்கு தான் பிளான்ல சரக்கு வாங்கி போட்டு 200 ரூபா வச்சு கொள்ளையடிக்கிறேன் என்று தான் சொன்னாங்க. நோத்தாங்கம்மா கும்மா மொத்தம் சொன்னதில்லை
குத்தமுள்ள பொறுத்துட்டு போயா உச்சியை வந்தெடுத்து பச்சை பூ பச்சை பூ ஆல்ரவுண்டு சூப்பர்யா. மிருதங்க சூப்பர், வெற்றி சூப்பர். இப்படி சொன்னாக்க சம்பளத்தில் 200 குறைக்க முடியும். அண்ணே வேற ஏதாவது புதுசா எடுத்து வந்திருக்கியா? எங்க நான் பார்க்கவே இல்லை. அதை செய். நீ இறங்கி வீட்டு கூட அண்ணன்னு பார்க்கிறேன். உண்மையிலேயே கண்ணன் கிருஷ்ணருக்கெல்லாம் பிடித்த ஒரு இசைன்னா இந்த சங்குதான். அதை இசைத்த அருளுக்கு நன்றி. இங்கே தாளம் இசைத்து கொண்டிருக்கின்ற யாரோ போன ஒரு அளவற்ற இங்கே தாளம் இசைத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன். இந்த பேரு மட்டும் இந்த பகுதியில் அதிகமா இருக்காது. தாளக்கார பேரை சொன்ன இங்க சிரிக்க கூடாது. புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டே அதோட வாழை மரமே பிடிக்கிறோம். போதும் போதும் அவ்வளவுதான். அந்த சத்தம் கேட்கக்கூடாது. தாளம் பேர் சொல்லும் போது சை மயிரெல்லாம் போடக்கூடாது. லைட்டா சுரண்டிட்டு அப்படியே வச்சிருக்கோம். தேய்மானம் ஆச்சுன்னா அது என்ன ஆகுதுன்னா 50 வருஷத்துக்கு வேணும். சாமி அழைக்க போறேன். திராணி பிரபு டிராவல்ஸ் சார்பாக 201 எங்க அண்ணே உறுதிக்கோட்டை பில்டிங் கான்ட்ராக்ட் காமராஜ் சார்பாக பலவாத்திய கலைஞர் என் அன்பு அண்ணன் இயக்கிய அருள் அவர்களுக்காக 101. நன்றி நன்றி. பிரபு காவல்துறை அவர் சார்பாக அம்பளிப்பு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. அண்ணே காசு இன்னொரு ரவுண்டு அண்டா இடத்துல போய் அதை வாங்கிக்குவானே. ஏன்னா பெட்ரோல் விலையை கூட்டிவிட்டாங்க. ஆமா என் டிரைவர் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன் 25லேயே போறாங்க. சாமி அழைக்க போறேன். தயவு செய்து இந்த திட்டக்கோட்டை உறுதிக்கோட்டையில இருக்கக்கூடிய இந்த முத்துமாரி அம்மை, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கருப்புசாமி, கொத்தக்காலி ஜப்பானி, உருகால நொண்டியா, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா அந்த ஊத்தாங்கரையை விட்டு கொஞ்ச நேரம் விளையாட வருதா? இந்த சாமியெல்லாம் வீரம் குறையாம இருக்கா? காளையார் கோயில் காளையார் கோவிலும் சுரண காளீஸ்வரர் சரணம். சுரண காளீஸ்வரர் தெப்ப திருவிழா 10ஆம் நாள் முன்னிட்டு இது என்ன பாலி இருக்கிய? அனைவரும் வருக, அனைவரும் வருக வருக. பூண்டி மாதா கிருத்திகா டிராவல்ஸ் அன்புடன் அழைக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றிங்க. பங்கு ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சாமி இந்த திட்டக்கோட்டை உறுதிக்கோட்டையில இன்னும் வீரம் குறையாம இருக்கா? இப்ப தெரிஞ்சு போகும். சாமி அழைக்க போறேன். சாமி அழைக்கும் போது யாரும் கிண்டல் செய்யக்கூடாது. அதே மாதிரி சாமி ஆடிக்கிட்டு இருக்கும் போது நிப்பாட்டு சொல்லக்கூடாது. அதுக்கு வரக்கூடிய விளைவுக்கு நான் பொறுப்பு அல்ல. சாமி அழைக்க போறேன். சேது 14 சேது 14 5 சடை பிண்டலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஏ சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா இந்த திட்டக்கோட்டை உறுதிக்கோட்டை கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த முத்துமாரிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வலி பொட்டலில நீ மகடி ஓட்டு விளையாட வா 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 வா. அடந்த முடி அழகாய அழகு மேமதுலே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தர்ம முனின்னு பேர் வாங்கணும். பம்ப நிறைச்சவே என்ன உனக்கு சொல்லாரமா சொல்லாரமா கால்களுக்கு
நக்கல் பண்றியா? போட்டு கிள்ளிக்கிறியா? சாமியை கூப்பிடு, நக்கல் பயிர் பண்ற. நீ நல்லா பண்ண சாமியை கூப்பிடுறாங்க. தெய்வத்துட்டு தான் விளையாடுவியா? ஐயா என்ன சொன்னாலும் பழிக்குமியா? நாங்க பரம்பரை வரம்படியே முப்பாட்டுல இருந்து நாங்க கூடாங்க. நான் பப்புன்னு மட்டும்தான் மேடல போடுறேன். ஆனா என் உடம்புல தெய்வம் இருக்கு. அமைதி எல்லாம் உட்காரு. என்ன சாமியை கூப்பிடாதுன்னு சொல்லி நான் கூப்பிடல. உட்காருங்க. அது என்ன வார்த்தை? நீ கிராமம் கேட்க மாட்டியா? கையில இருந்து 16 தடவை சொல்றேன். திட்டப்பட்ட கிராமத்திலே பெற்றிருக்கும் திட்டப்பட்ட கிராமத்திலே உழுதுகொண்ட கிராமத்திலே பெற்றிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத கடவுள். அக்கா கட்டி பொழுகினாலும் ஆடு கட்டி மேய்ச்சாலும் கொஞ்சேளானே பண்ண கொஞ்சோடானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் கொஞ்சேளானே பண்ண கொஞ்சோடானே கொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மக்களுமானே அம்மா கொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்தருமாளே காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிரகமும் சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் அத்தா உள்ளே அந்த ஆகாயத்தை போல அத்தா உள்ளே அந்த ஆகாயத்தை போல தொட்டிலத்து தூங்க பொறிலத்து ஆத்தில வீட்டு அப்பளுக்கு தனது பத்தால சேத்தனக்கு தோண சொத்தாடு என்ன பொத்த வேணும் சொத்தாடு என்ன பொத்த வேணும் சொத்தாடு என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். இந்த சைடில் இருக்கவங்களாம் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்கண்ணே. தயவு செய்து அந்த இன்னர் பாக்ஸ் மறைக்குதுண்ணே. சைடில் நிற்கிறவங்க எல்லாரும் அப்படியே முன்னாடி வந்து அமைதியாக உட்காருங்கண்ணே. இல்லைன்னா அப்படியே எல்லாரும் உட்காருங்க அமைதியா. கொஞ்சம் தயவு செய்துண்ணே. வணக்கம் தங்கச்சி. வணக்கம் மிருதங்காரண்ணே. என்னது அக்காவா? அப்படி சொல்லணும். ஆல்ரவுண்டுக்காரண்ணே. ஆல்ரவுண்டுக்கார ஐத்தியா வணக்கம். இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற விழா கமிட்டியாளர்களுக்கு ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் சின்ன சின்ன குட்டீஸ்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். மற்றும் எங்களெல்லாம் உலகிற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் காடுமங்கலத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கு நன்றி நிறைந்தவன். அமைச்சுங்க பஸ்ஸுக்கு 6 நாளைக்கு சொல்லல பெட்டியாமுக்க சொன்னேன். நம்ம கடவே கலகலக்க கலகலக்க
என்னாச்சு? மழை கடிச்ச மாதிரி உட்காந்து. இல்ல நல்லாவே உட்காந்துருக்கேன். கல 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 கல. இப்ப அந்த சுறுசுறுப்பு கிடைக்கிறாரு பாப்போமா? ஏண்டா தங்கச்சி அழுகுற? ஏண்டா அழுகையா வருது? எப்ப என்ன நடக்குமோடு பயமா இருக்கு. நெஞ்செல்லாம் படபடங்குது எனக்கு. ஆனா ஜோடி போட்டதுனால அப்பப்ப கட்டி பிடிப்பேன். அது லோடு மேல போயிட்ட மேனா இது 3ஆம் நம்பர் வீடா? 7ஆம் நம்பர். ஐயோ தான் மாறி வந்துட்டேனே. அவ்வளோ வளைக்கங்க. இந்த வீட்டுல ஆளக்கலையா காணா? எங்க போயிட்டாங்க? சிவாஜி கணேசன் செத்தது ஒன்னே எடுத்தாண்டா. ஏண்டா காய்க்கு தான் கூட இருக்காது, இதை தூக்க முடியாம திறன் என்ன நாடு சாடா. நீ நாடு தொங்கு. அளவுதான் அளந்துவார். நல்லா அளந்துவாரு. சம்பளத்துல 300 ரூபா பிடிச்சிக்கிருவேன். நீ ஏத்துதான் இன்னைக்கு நீ சொல்ல முடியாது. சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துட்டா இப்படியே போனாலும் சாரி ப்ரோ. ஹார்லிக்ஸ் வாங்கி தரவா? அதை நீங்க கைதட்டி அந்த சூத்தூத்தி பயில ஏற்றி விட்டிய. இப்ப அவர் பில்டிங் கான்ட்ராக்டர் காமராஜன் அவர்கள் எனக்காக 100 அன்பளிப்பு அன்பான உள்ளத்துக்கு நன்றி 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 கலந்து வணக்கம். எதுக்கு ப்ரோ என் பின்னாடி நான்கு அடிச்சிங்க? நீ என்ன தெரியல ப்ரோ. பொம்பளை வந்த மாதிரி இருந்துச்சு. நான் அங்கே நம்ம பொம்பளையிட்ட போய் தகத்தி விட்டாலும் ரெட்டை பண்ண வரைக்கும் போனா மட்டும் முண்டை உனக்கத்தான் ஷார்ட் ஆஃபீஸர் உள்ள வாங்கி வச்சுக்காரு. எப்படி போட்டு விட்டேன் பத்தியா?
அப்ப இவங்களுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. நான் தானே உன்னை மிதிச்சேன். சாரி ப்ரோ. ப்ரோ ஒரு அழகு தேவதை டொங்காஸ்லாம் எப்ப அழையாம ஏச்சி மானகட்டவன நேத்து நீ அங்க போயிட்டு வந்ததுல உன் போக்கு மாறி போச்சு. மானகட்டவன சுமால் கப்ளிங் லென்த் ஓஸ் இந்த அட்டாச் அந்த கிரீஸ். ஒழுங்கா தமிழ்ல பேசணும் இல்ல இங்கிலீஷ் பேசணும். ரெண்டையும் போட்டு குழப்பறாப. கப்ளிங் லூஸ் உனக்கு தான லூசா கிடக்கு. ரெண்டு குண்டம் எங்களை கப்ளிங்லாம் லூஸ்ல கிண்ணுத. ஓஸ் லென்த் ஓஸ் லென்த் வர மஞ்சி வர அதெல்லாம் முறிஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் இங்க வந்து லென்த் கிந்துன்னு பேசிட்டு இருக்க. பாத்துட்டியா உள் வாங்கிடுச்சுன்னா சொல்லிட்டு அப்படியே சுண்டி என்னடா சோனமாயனே. பெரியப்பா போடா அந்த பொம்பளைக்கு ஒண்ணு நட்டு முள்ள என்ன போட்டு இன்னொரு வட்டம் சட்டையை பிடிச்சா செருப்பா பிடிச்சு போ. அடிக்க போற மாதிரி பில்டப் பண்ண. டீ சாப்பிடுறியா? டீ சாப்பிடுறியா? டீ சாப்பிட்டு பழக்கம் இல்ல. காமிக்ஸ் இருக்கா? கிளாஸ்ல இருக்கு. உன் பாடிக்கு ஆரம்பத்துல நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. ஆமா இன்னைக்கு சோழ கொள்ளை ஓரத்திலே இன்னைக்கு கடலை கொல்ல ஓரத்துல எப்படி எதிர்பார்த்து பாட விடா. பாட விடு. நீ பாடு. நீ அந்த மைக்ல பாடு. இந்த மைக்ல நான் பாடு. இன்னைக்கு மொட்டை மாடி மேமாடி இன்னைக்கு கீழ்மாடி மேமாடி போட்டி ஆட்டத்துக்கு ஆட்டம். இன்னைக்கு தொண்டி ராமேஸ்வரம் திருப்போணம் திருப்பத்தூர். நம்ம நாடகத்துக்கு வந்தவா இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல கள்ளப்பூர் போயிட்டு வந்தியா? பாடம்டா. நீ பாடுறா. இன்னைக்கு மொட்டை மண்டை மசுறு மண்டை மொட்டை மண்டை மதுரை மண்டையா? அடுத்து நான் சொல்றதுக்கு வழி இல்லை நினைப்பாச்சியா? உடஞ்ச மண்டை உடையாத மண்டை. உன்னைய நான் சப்போர்ட்டுக்கு தான் கூட்டு வரேன். நீ எல்லா வேலையும் பார்த்துருக்க. கடைசி வரைக்கும் என்னைய குறுக்கா மாதிரியே ஆக்கிக்கலாம். அதுக்கு இல்லாம நீ நல்லபடியா இருக்கணும். எல்லாரும் வலிக்காம எல்லா வேலையும் நீ மேலே வலிக்க கூடாது. நீ பாட்டுக்கு ஆளு இருந்தா கப்ளிங்கு ஓசலுக்கு கம்பெனிங்க அங்க இருக்கு. ஓதுதானே நாடகம் மேல ஜெக்ஸ் படம் அடிக்குது குளிரு முல்லை பூங்குடி பொங்கல் தேடுது கொம்பை போலவும் பொங்கை தேடுது கட்டு பொம்மை கட்டி கொண்ட போதும் போதும் போதும்ப்பா. கட்டி பூடிடா தண்டப்படி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகமிக அதிகம் எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன். அந்த நல்ல வேலை ஒரு பேண்ட் ஒரு ஜட்டி ஒரு டிராயர் போட்டதுனால தப்பிச்சேன். அதில் கிளச்சிட்டானடா நாய் காய்ச்சது மாதிரி. ப்ரோ அங்கே ஒன்றும் பண்ணாம ஏன் மடுவை இருக்கு வண்டிய மாசி மாசாலா வெற்றிக்காரன் கூட பார்க்க மாட்டேன். திருப்பிக்கிட்டு தான் எத்தி போய் மயிர் நீ பாடுற. நீ ஒரு சொர்ணம் உண்டா? நீ ஏண்டா அவனை செய்ய சொல்லி நீ பாத்துக்கிட்டு இருக்க பிச்சைக்கார முண்டை. நீ என்ன வந்து நீ நீ ஏன்டி கலவே கேட்காம கொத்தரா இருக்கு. எவ்வளவு சாந்தி செஞ்சுட்டு போலாம். நிலா காயுது நேரம் வல்ல நேரம் நெஞ்சு பாயுது காமலிடும் பாரோ. அடே அவனுக்கு காம முத்திருச்சுடா. உனக்கு லீவு தானே? போத்தா சட்டையை கழிச்சு விட்டாப்பா.
தண்ணி கேட்கும் ஏ பெண்ணே தாகம் தனிச்சலா. என்னடா பெருச்சாலி காங்கிரட்ல ஓட்டது மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியல இன்னைக்கு வருதமணி. சூப்பு ஆட்டுக்காலு அடி சும்மா இருக்குதாடி ஓங்காலு. ஓங்காலி சூப்பு ஆட்டுக்காலு சும்மா இருக்காது ஓங்காலு. சூப்பு ஆட்டுக்காலு சும்மா இருக்கா ஓங்காலு. என்னையா பண்ணுன சிச்சோ 108க்கு போனாலங்கய்யா. டாக்டருக்கு சொல்லி ஒன்னும் பத்துமா அவன் பிடிச்சது கூட எனக்கு வலிக்கல புடிச்சுக்கிட்டு பிதுக்குறான். கருணை செய்வாயே. சின்னந்திரு பிள்ளை, செங்கோட்டு பிள்ளை, சிவந்த பிள்ளை, பொன்னால் மணிப்பிள்ளை, பூடோக புகழும் பிள்ளை, சூரனை கொன்ற சொக்கேசர் பிள்ளை, பொன்னால் மணிப்பிள்ளை, இந்த வள்ளிக்குரத்துக்கு மாப்பிள்ளையே அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய பாடும் செவலனி பாடும் பணியாய் ரூபாய் அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய தனிமரம் தோப்பாகுமா? பல மரங்கள் சேர்ந்தாதானே தோப்பாகும். அந்த மாதிரி முருகப்பெருமானுடன் நான் சேர்ந்தால்தான் எனக்கு பெருமை. அதனால நாம் அந்த முருகப்பெருமானுக்காக நான் பாடும் பாடல் இரவுக்கு 1000 கண்கள் மலருக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள், இரவுக்கு 1000 கண்கள் மலருக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள் இரவுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள் மலருக்கு ஒன்றே ஒன்று. ஊருக்கு சனமே அழுதுக்கு கிடந்தா ஒருத்தி உழ வச்சுக்கிட்டான். இங்கே நீ பண்ண சேட்டையில் வடக்கதெல்லாம் வச்சு படுக்காதடா, வாரிட்டு போயிடும். தெற்கதெல்லாம் வச்சு படுத்து தெருவரமாக விட்டேன். இந்த பொம்பளையாலாம் படுத்துருக்க லேசா இங்கிட்ட இங்கிட்ட நெளிச்சு நெளிச்சு படுங்க தாய். ஒரே பக்கம் படுத்தீங்கன்னா சேலையில் கரையாம வச்சிடும். கதைகளுக்கு பார்த்தா வருகின்றேன். வாண்ணே வாண்ணே, ஒரு ஆள் தான் கதை கேட்கிறேன். வாண்ணே நான் கேட்குறேண்ணே வாண்ணே.
ஐயா வந்துட்டாரா? இந்த உலகத்துல பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மையான்னு நான் தான். என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? கோடீஸ்வர மைனா வீட்டில் இருக்க முடியுங்களா? மக்களை மகிழ்விப்பதற்காக. எங்க அப்பா என்ன சாதாரண ஆளாடா? என்ன? எங்க அப்பா ஊருக்குள்ள நடந்து வந்தாருன்னா செருப்பு போடாதாலும் காலில் செருப்பு போட்டுக்கிட்டு மறுபடியும் கழட்டு வாங்க. இந்த கேட்டேன் பாரு ஒரு கேள்வி, பேப்பாயமைய. எங்க அப்பா பேரு சிற்றனுடைய தலைவர், குறிஞ்சி நாட்டுடைய தலைவர். எங்க அப்பா நம்பி தலைவனுடைய ஒரே மகன். இப்ப வந்திருக்க ஒரே மகன். ஆனா 7 பேர். எங்க அப்பா பேரு நம்பிராஜன். நம்பிராஜன் தானே? இப்போ இதுக்கு என்ன? அப்பா பேர் நம்பிராஜன். இப்போ என்ன சொல்றா? இது என்னடா என் குடும்பத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துறேன். சொல்லு சொல்லு. ஆனா எங்க அப்பா என்ன அப்பா? அப்பாவுக்கு என்ன? அப்பா கரை செத்து போயிட்டாரா? இருக்காரா? இருக்காரா? எங்க அப்பா எங்களை உழைச்சு 7 பேர்த்தையும் காப்பாத்தினார். ஆனா எங்க அப்பா மாதிரி இல்லை எங்க ஆத்தா. சொல்றான் கோத்தா. மெட்ராஸுக்கு இந்த பெட்டிக்காரன் மெட்ராஸ் வாட அடிக்குதுதான். சொல்றா சொல்லு. நான் மெட்ராஸ்ல கூட்டு வந்துருக்கிய ஏச்சிருவேண்டா. சோக்கா சொல்றிய உன் மூஞ்சில பிளேட் போடுவேன். இந்த மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் பேச நான் ஒண்ணுக்கு இருந்து வரீங்க. பூரா வேதனை படட்டும். நம்ம அப்படி அழகு இல்லைன்னு வேதனை படட்டும்டா. அந்த அழகு மலையாம் 18ஆம் படியா நான் கண்ணு திறந்துட்டேன். கல்யாணத்தை அழகு கோயில் தான் அப்பயும் ஆஹா சொர்ணவள்ளி வந்துட்டியாடா, என் தங்க வந்துட்டியாடா, உன் அழகை பார்க்கத்தானடா நான் சுலகில் வளர்த்து கிடந்தேன். இந்த மேடையில முனி ஓட்டம் இருக்குடா. இல்லண்ணே, அண்ணி ஒளிச்சு விளையாடுறாங்க உங்கள்கிட்ட. என் கையை யாரா சுலகு போட்ட மாதிரி தெரிஞ்சு. அண்ணி தானே வந்தாங்க. சொர்ணவள்ளி வந்துட்டாளா? வந்துட்டாங்கண்ணே. வருங்கால என் உசுறு வந்துட்டாளா? வந்துருச்சுண்ணே. நீ பாத்தியாடா? பார்த்தண்ணே. அண்ணி எப்படா? அண்ணி அம்புட்டு அழகுனே. என்ன உங்க அண்ணி கட்டி பிடிக்கிற முழுக்குன்னு குத்துது என்ன? அது ஒண்ணு இல்லண்ணே, முதுக திரும்பிக்கிட்டு குத்துறாங்க. இந்த பாட்டில் பிறக்கும் போது ஒளிச்சு வச்சுக்கிட்டியா? சொர்ணவள்ளி உன் முகத்தை காமிடா என் தங்கம். ஆஹா அவன் வாய்ஸே இவ்வளவு மைக் வாய்ஸ். எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்மையை அழிச்சு கூடாத செருவிட்டு அடிச்சு விடு. ரத்தினமே முத்தம் வைக்கவா அதுக்காக ரொம்ப வேணாம். நீ கூட லைன்ல லைன் பண்ணாது. இங்கிட்டு வா, சாதா வீடியோ. என் அழகு தேவதை அண்ணன் எப்படா பார்க்க? அண்ணே 2 கண்ணை மூடி ரொமான்ஸா பாருங்கண்ணே. ஏன் உன்னேஜ் 2 சொல்லாரியா? இல்லண்ணே, அண்ணிய ரொமான்ஸா பார்க்க சொல்றேனே. விவசாயியோடைய துண்டு பச்சை, அதனால என் பொண்டாட்டி பச்சை நிறத்துல இருப்பான். கடவுள் என்னும் முதலாளி. என்ன காக்கா உண்ணா மண்டையில? இல்லண்ணே, அண்ணி முகத்தை மூடி இருக்காங்கண்ணே. உன் முகத்தை காமிடா சொர்ணவள்ளி. இப்ப வாட்சிலடா ரொம்ப சரி வேண்டாம். சங்கு ஊதிட்டேன். ஏண்டா ராதா, ரத்தினா மே முத்தம் வைக்கவான்னு பாட்டு பாடினியே. அன்னைக்கு ஒரு முத்தம் கொடு. இந்த வாயில முத்தம் கொடுத்தா 17 தையல் போடணுங்கடா. என் மேல பிரஷர் ஏறிக்கிடுச்சுடா. எந்த காட்டு முண்டையோ முத்தம் கொடுத்தா சரியாயிரும்டா ராதா. இவளுக்கு யாரா சொர்ணவள்ளின்னு பேர் வச்சது? டோட்டல் சிவகங்கை மாவட்டமே ஒத்த ஓட்டுல தோத்து போச்சாடா. கூப்பிடாங்க மச்சான். சொர்ணம் சொர்ணம்னு கூப்பிடுங்க. சொர்ணம் சொர்ணம்னு கூட கூப்பிடுங்க. ஏய் விளக்க மாத்த அடிச்சு நான் இங்க வேதனை நிக்கிறேன். அண்ணே அண்ணே, தம்பிக்கு ஒரு கடைசி ஆசனை, அதை நிறைவேற்றிருந்தேன். நீ இங்கிலீஷ் கிஸ் அடிக்கல, அதை நாங்க எல்லாரும் பார்க்கணும்னே. நேத்திலேருந்து கெட்டு போயிட்டேன். அக்கான்னு சொன்னா மரியாதையா சொன்ன பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையா? என்ன மரியாதை உனக்கு? சொன்னா சண்டை வேணாம். என்ன சண்டை வேணும்? ஏண்டி ஏன் புருஷனை வச்சுக்கிட்டு நீனு யாரு மானம் கட்டவள? யாரு புருஷனை வச்சுக்கிட்டு நீ என்கிட்டயே அக்கா நொக்கான்னு சொல்றியா? யாருக்கு யாரு புருஷன்? இந்த அண்ணி பேர் என்னன்னு? இது அது சொர்ணவள்ளி, இது விழுத்தாட்டு போட்டு வள்ளி. என்ன என்னடி அண்ணே மரியாதையா போகுது? அவ்வளவே உனக்கு மரியாதை? ஏய் மரியாதை கொடுத்து பேசுறீங்க. என்ன மரியாதை உனக்கு எனக்கு நினைச்சிட்டு இருக்க? என்ன
என்னடி ராமனுக்கு மரியாதை கொடுக்கறது உனக்கெல்லாம் புரிஞ்சுங்க கல்லா நாள் கர்று புல்லா நாள் புர்ரு நாங்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் சொர்ணம் அவன் வேற பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி பரப்பா விற்கிறீங்க பாரு இருடா. ரொம்ப கெட்டிக்காரன் நம்மளே அளவு இல்லை அங்க போய் அழகானவங்களை குடிச்சு வந்து பார்த்தா அங்கேயும் அச்சுமில்லாம நாளைக்கு வாயிலே அற வாங்க போற பாத்தீங்க கண்ணே உங்க 2 பேரும் முகர கட்டைய பாரு. வா. அப்ப இனிச்சிச்சு இப்ப கசக்குதும் சரி விடு, போதையில என்ன செய்ய போற? இல்ல என் அழகுல கால் தூக்கி வாடி அது இல்ல. என்னடா அழகு கிடைக்கிறது அவசாரிப்பட என்ன அழகுங்க என்ன என் கால அளவுக்கு வருவாங்க ஐயோ அண்ணே அண்ணி கால் என்ன எப்படி இருக்கு? சுடுகாட்டுல பாதி வந்து வேகாம எந்திரிச்சு வந்த பிசாசு மாதிரியா இருக்கு இல்ல என் கால்ல ஒருத்தரா இல்ல என் கையில ஒருத்தரா இல்ல என் மண்ணில ஒருத்தரா எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கண்ணக்கு பள்ளிக்கூடம் போங்க. அவன் அலைகிறா பாரு கிளம்பி போச்சு கருவம் பிடிச்சோம். ஆஹா அண்ணே நீங்க 2 இன்னைக்கு எல்லாரும் திரைக்காவலுக்கு போறோம் உங்க தங்கச்சி வந்துகிட்டு இருக்காங்க தங்கச்சி நீ வந்து என்னை காப்பாத்து. 2 நிமிஷம் முடிச்ச முட்டேன். ஆஹா. அண்ணே என்ன? அண்ணி உங்களை கட்டி பிடிக்க போது நீங்க வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரி அண்ணி ஜோதிகா மாதிரி இருக்காங்கண்ணே. காலையில போய் கண்ணை காமி அரவிந்த். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இல்லையா நீ கேர் பண்ண வச்சியாங்க போ. எனக்கு தெரிஞ்சு அறுக்குதுடா பின்னாடி ஜாக்கெட். தங்கச்சி உனக்கு புரியுதா? மத்தாள கொட்டுதடி மனசு மத்தான கொட்டுதடி மனசு மல்லையப்ப மணக்கிற வயசு காட்டு பூவுக்கு ஒரு குட்டி எடுத்து கட்டு தெரியாது எது நமக்கு காட்டு நாராயணா
பரத்திரை பரம் ஒன்றி பரத்திரை சிவம் ஒன்றி சிவத்திரை சக்தி ஒன்றி சக்தியை நான் ஒன்றி நாதத்திரை விதம் ஒன்றி விந்துவிலே சதாசிவம் ஒன்றி சதாசிவத்திலே விஷ்ணு ஒன்றி விஷ்ணுவிலே விஷ்ணு ஒன்றி விஷ்ணுடைய பிரம்மாதொன்றி பிரம்மாவிலே ஆகாயம் ஒன்றி ஆகாயத்தில் வாயு ஒன்றி வாயுவிலே அக்கினி ஒன்றி அக்கினிலே அப்பு ஒன்றி அப்புவிலே புரிது ஒன்றி புரிதுவிலே அன்னம் ஒன்றி அன்னத்தின் மூலம் தோன்ற கோயில் தேவ நர அன்பு உள்ளம் ரூபாய் 51 ஊராட்சி மன்ற தலைவர் தொடர்ந்து அம்பளிப்பை வாரி கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பாலயத்துக்காக ரொம்ப நன்றி 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 ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா. வாடிடும் என் மயன் கூட சேர்ந்து பாரு. வந்து கொண்டிருக்கிற நாதகான பேரரசு அந்த கீதத்தை ஹலோ ஹலோ இதுல வால்யூம் நிறைய வை. புல்லாங்குழை கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலத்தோட்டங்களே எங்கள் மதசூதனும் புகழ் பாடுங்களே புல்லாங்குழை கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டான். ஏன் மாமா மாதிரி இருக்கியா? கை நீட்டிக்குவேன் நானு. என்ன எங்கிட்ட கை நீட்டு என்ன அப்படிதான் இப்ப என்ன வருவேன் விளையாடித்தானே? இல்ல சீரியஸா தான் இருந்துச்சேன். சரி ஆடிட்டு போ. அதுக்கிட்ட ஏடா எதுவும் இறங்காத. சரி இங்க வா, இங்க வாயா. நீ நானும் பரவாயில்ல, மீசை வந்து சரியா இருக்கு. கிருதாவோட கொஞ்சம் வளர்த்துருப்ப போல் இருக்கு, அதுவும் சரி. ஏண்டா எவனுக்காவது உலகத்தில் இந்த மூஞ்சியை பாருங்களேன், அங்கிட்டு காமி இங்க மூஞ்சியை பாருங்க. எவனுக்காவது உலகத்தில் இந்த மாதிரி இருக்குமா முகரை? ஐயா பனியார சட்டில மாவுல விழுந்துச்சு. இப்ப என்ன பண்ண? பனியார சட்டியில் விழுந்துட்டியா? சரி தொலைஞ்சிட்டு போ. பேர சொல்லியா? அந்த வகையிலே கழகப்பைய நாரதர் என்பது நாமோதயம் அப்பா. என்ன கதையா சொல்றேன். நல்லா இருக்க ஊர்ல சண்டையில் திருறாள். கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை. கால் வைத்தா கழகம், கைய வைத்தா நாள் கடந்தால் நன்மையா? ஆரம்பத்தில் கழகம் மாதிரி தான் தெரியும். அந்தால என்ன கிருமி போல ஜூஸ் போடுற ஆள் மாதிரி தெரியுதா? சாமியார் 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 தான். என்ன வேலை ஆகுறிய? கழகம் செய்யறதா வேலை? கழகம் சம்பரம்னா மாசம் ஒரு 70,000 கொடுப்பாங்களா? பொதுநல தொண்டு. இந்த பொண்ணு தாண்டியா? துண்டு இல்லையா, பொதுநல தொண்டு. பொதுநல தொண்டு. ஆமா. நீங்க ஆமா. நீ காலை கட்டி அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்துருங்க, விழுத்தாடி போட்டு எதவனா இருப்பேன். மோசமான வயன் உனக்கு. நம்ம சாமியார் வேலூர்ல இருந்து வரேன். வேலூர்ல இருந்தா? ஆமா. இந்நேரத்துல இதுல ஆட்டோல வந்தீங்க, காலிலே வந்தீங்களா? சன்மார்க்கம், பாசமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், ககன மார்க்கம். இதுல ககன மார்க்கமாக சர்பத்தை குடிச்சுக்கிட்டே வந்துட்டீங்க. சர்பத்தை குடிச்சுக்கிட்டு வந்தா? ஏ சர்புத்திர மார்க்கம் அப்படின்னு அந்த வழியில காற்றோடு காற்றா நான் வருவது போது யாருக்கும் தெரியாதியா? நான் வருவது போது யாருக்கும் தெரியும். காற்றோடு காற்றா பறந்து வருவேன், யாருக்குமே தெரியாது. நினைச்ச மாத்திரத்துல இங்க இருப்பேன், திடீர்னு வேற எங்கேயாவது போவேன், அங்க இருந்து திடீர்னு இங்க வருவேன். ஒரு சுழி சரியில்லை. எதுக்கு? ஒரு இடத்துல இருக்க மாட்டாப்ல. ஒரு இடத்துல இருக்க முடியாது என்னால. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க முடியாது. அப்படி மீறி தங்கினா என் மண்டை அடிச்சு செத்து போயிடுவேன். ஏன் மூலமா? ஏய்
இல்ல, அப்படி சாபம் எங்க அண்ணன் கொடுத்த சாபம். சாம்பலா சாபம் இல்லையா, சாபம். செவிட்டு போல சாபம். அந்த ஓங்கி இல்ல, சத்தத்துல ஓங்கி சொல்லுங்க. சத்தத்துல. சரி, அதற்கிட்ட என் பேர் நாரதன். எங்க அப்பா யாரு தெரியுமா? யாரு? சிருஷ்டிகர்த்தா. என்ன திருச்சி கிடைச்சா மாறி சிருஷ்டிகர்த்தா. அபிராமி கலைவாணி தாயும் கடல் போல திருமாடில் செல்வம். அள்ளை அபிராமி கலைவாணி தாயும் அழகு கடல் போல திருமாடில் செல்வம். செல்வம் பதினாரோ சேரும் இடமாக, செல்வம் பதினாரோ சேரும் இடமாக தானி வர வேண்டுமே, யாவும் தர வேண்டுமே. வணக்கம் பலமுறை சொன்னே நாரதர் முன்னே உங்கள் வரவாதி நான் தான குணமான அருள் செய்ய வேண்டும். வணக்கம் பலமுறை சொன்னே நாரதர் முன்னே நாரத மணிவரி நாட்டம் நல்லவரி, என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசி தர வேண்டுகிறேன் சாமி. ஆசுமா கஜா கஜா. வாழ்க பெண்மக்களை வளர்க, வாழ்க பெண்மக்களை வளர்க. ஏன்டா இங்கே வரதான வாடகை விடாதா? சரி இதே பத்தி சொல்லும் போது சரி, சும்மாவே நான் பயந்து வாழ்க பெண்மக்களை வளர்க. உள்ள வாடா. என் முகரைக்கு ஒரு ஆள் கிடைக்காது. வாழ்க பெண்மக்களை வளர்க. சரி, நீங்களும் போயிட்டு வாங்க, மணி ஆயிடுச்சு. இப்ப சின்ன வர வேணும். என்ன வர? ஏய், என்ன வர வேணாலும் நான் சின்னதை பெருசாக்குவேன், பெருசு சிறுசாக்குவேன். அப்பேற்பட்ட ஆளு. சிறுசு பெருசா போய்க்கிறா. ஆமா, ஐயோ அப்படின்னு எனக்கு தெரியாம போச்சே. முதல்ல சொல்லியிருப்பேன், மணி ஆயிடுச்சு வந்து. ரொம்ப நாளா எனக்கு சிறுசாவே தான் இருக்கு. அப்படியே இருந்துட்டு போட்டு போ. சாமி சாமி, நானும் கடை கடையா போய் கேட்டு பாக்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. என்னதுயா? வாழ்க பெண்மக்களை வளர்க. தமிழர் வரவும் மண்ணும் சட்டம் குறையாது, வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பு செய்த உண்மை. இதுவரை யாரும் வாழ்த்தியவர்கள் இல்லாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உலக அந்த உத்தமின் பேர்வாடி நாங்கள் போய்க்கு சாற்றினார்கள். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசந்தன் ஊடு கேளுகள் பூங்கு வழிவதில் பொறிவிட்டு கண்பெடுப்ப தேங்காதை விற்கிற சிறுத்தமலை விட்டு வாக குழந்தைக்கும் அல்லர் சிக்கல். என்னது கண்டுபிடிக்கிறா? அப்படியா? அல்லர் மசுக்கள் நீங்காத செல்வம் இருந்து, நீங்காத செல்வம் இருந்து, நீங்காத செல்வம் இருந்து அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சரகுமன் நூல் வாழ கடல் சூழ்ந்த மணர்கள் வாழ மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு சகலமும்
சம்போ மகாதேவா சிருஷ்டி நிதி சந்தர்ப்பம் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வராக விளங்கும் கைலாசநாதன் நெற்றிகளில் ஆத்தி பிறகு இந்த ஆத்தி பிறவை சிரவணப்படுவது அங்கே பிரகந்தி மகந்தி உத்திரகந்தி அம்பா துலாரதாஜன் என்கின்ற 6 கார்த்திகை மன்னலும் என்னை பாலூட்டு பிறக்கப்பட்டார்கள். கார்த்திகை மன்னலால் பாலூட்டு வளர்த்த காலத்திற்காக கார்த்திகை அமர்த்தி சுட்டி இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தர்மம் அழிந்து அதர்மமோ தலை காட்டிக்கொண்டிருக்கிறது. தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்னும் அதர்மத்தை அழிப்பதற்காக சூரபதமனோ என் நந்தீஸ்வரன் நோக்கி கடும் கவருகின்றார். மகனே உன் மத்திய பட்சரி உனக்கு வேண்டி வரங்கள் யாரை என்று கேட்கும் போது இந்த உலகத்துல எம்மை யாரும் அழிந்து விடக் கூடாது என்று கேட்டார். அப்போது என் தந்தை இருக்கிறார் வளர்ந்திருக்கின்ற ஆனால் என் மனைவி ஆதிபர சக்தி வந்திருக்கிறாரு. இந்த ஆதிபர சக்தி இருக்கு நேராத்து வளர்ந்துருவார் அல்லது இல்லாத நேரங்களில் தரவா என்று கேட்கும்போது எனக்கு சக்தி வேண்டாம் நாங்கள் கொடுத்து அனுப்பதோடு சொன்னார். அப்போது சக்தி நீங்களாக சகலமும் அடங்கட கொடுத்தாரு. இது வாங்கிக் கொண்டு தேவர்களுக்கு துன்பப்பட்டார். தேவர்களும் முறையிட்டார்கள். ஐயனே காப்பாற்றுங்கள் நாங்கெல்லாம் கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை காப்பாற்ற ஆள் கிடையாதா என்று சொல்லும்போது என் தோன்று இதுதான சுரங்கான இசை இதுதான சுரங்கான இசை இதுதான சுரங்கான இசை வேலையே சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. பில்டிங் கான்ட்ராக்டர் காமராஜர் சார்பாக ரூபாய் 100 அண்ணனுக்கு அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. நன்றி. வாக்காடு பாலகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் சார்பாக நன்றி இருந்த வழக்கண்ணா. இந்த பாடலை பாராட்டி படங்காடியார் பாசத்தம்பிகள் அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. நன்றிண்ணா. மனத்தை பார்க்கும்போது கண்பிழா காட்சி இரத்தம் காட்சியில் இருக்கிறது. எனவே அழகண்டா இடத்துல வாழக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மனுஷனுக்கு அவசியம் தேவ முதுகெலும்பு. எப்படி ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு அவசியம் தேவையோ அதை போட்டு நாட்டு மக்கள் அவசியம் தேவை. இந்த நாட்டு மக்கள் நல்லவரை வாழ வேண்டும். நல்லவரை வாழ்ந்தால் நாமளும் வாழ முடியும். இந்த அடிப்படையோடு நாட்டின் நண்பர்களோ விவசாய பெருங்குடி மக்கள் இந்த விவசாய அத்தனை வருமே சேர்த்துல வச்சாத்தா சோத்துல கைய வைக்க முடியும். நல்லது. சோத்துல கைய வச்சாதான் சாப்பிடலாம். காலை வச்சாச்சுன்னா சாப்பிட முடியாது. தூக்கி போட்ட வேண்டியது. அந்த அடிப்படையோடு பூமி அனுப்புவதற்காக இந்த பூமி எப்பேற்பட்ட பூமி என்பதை அனுப்பப்பட சொல்லி அக்கா எழுதி தெரியும். அதுக்கு பாவம் தெரியாது. ஏன் கண்ணு தெரியாதா? இல்லங்க என்னுடைய உயிர் தோழி. தோழியா கோழியா? உங்களுக்கு எது வரணும் சரியா? நீ நல்ல முதல்ல அம்மா வணக்கம்மா. இங்க பேசுங்க. ஏன் அடப்புண்டாய் போச்சா? இங்க பேசணும் அங்க குடிச்சுக்கணும். அங்க எதை எங்க செய்யணுமோ இப்படியே இருந்துச்சு நல்லா இருக்குமே. நான் மாசம் 30 நாள் நடப்புக்கா மங்களே ஒரு மன்னரை கண்டிருந்தீங்களே அவர் அனுசரிச்சு போ. வேணா விட்டு தள்ளி விட்டுருவார். அப்புறம் புருஷன் வந்திருக்கீங்க 2 பேரும். நான் போயிட்டு வளகாப்பு வர அமைச்சேன். போயா முறை உங்களுக்கு தங்கச்சி. அவன் உனக்கு தங்கச்சி
தங்கச்சி ஏன் முன்னாடி ஒரு தங்கச்சானே மாப்பிள ஐயா மாப்பிள மாப்பிள உண்மையிலே கோயில் மேல சத்தியமா உங்க தங்கச்சி. ஆமா உன் தங்கச்சி ஒரு ஏன் முன்னாடி உனக்கு தங்கச்சானே இன்னவனை கூட்டிட்டு வரேன் காசு புருஷன் வச்சு நீ வேணா உழவுல உன் புருஷன் தானே காசு வச்சிருக்கேன் அண்ணன் ஆமா அவன் உனக்கு அண்ணன் கூப்பிட்டு மச்சான் உங்க தங்கச்சி. ஆமாயா நீ மச்சான் தான் ஏன் உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்றப்ப நீ மச்சான் தானே ஏன் தங்கச்சி உள்ள இருக்கியா குடிக்கலையே அழகமா